ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் மை செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் எல்லா பசங்களும் நம்ம மஹியாராவை பற்றி அங்கே தப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா அப்படி அவங்க கேர்ள் ரெப்பாக மாறினாங்கன்னா அவ்வளோதான், இந்த ஃபெஸ்டிவலுக்கு அவங்க தான் நம்ம மஹியாராவை பேபி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே இப்படி ஒரு விதமாக பேசும்போது அம்மாமிக்கு பயங்கரமா கோவம் வரும். ஆமா, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம மஹியாராவை உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பா பண்ணிட்டானா என்ன விஷயம் சொல்லுங்க. எதுக்காக அவன் மேல இந்த அளவுக்கு வெறுப்பு? எதுக்காக அவனை இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க? ஆனா அப்பயும் அதுக்கான ஆன்சரை யாருமே கொடுக்கற மாதிரி இல்ல. இதனால அம்மாமி டீச்சர் கிட்ட அங்க கேக்குறா, டீச்சர் இதுக்கு நான் வாலண்டியரா இருக்கலாமா? ஆனா இதை உண்மையிலேயே யாரு பண்ண விருப்பப்படுறாங்களோ அவங்க பண்ணா நல்லா இருக்கும். மஹியாரா உனக்கு இது ஓகே தானா? அம்மாமியே சொல்லும் போது இது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்குள்ள யூமியா அந்த டப்பாக்குள்ள இருந்து பேப்பர் அவ எடுப்பான். பார்த்தா அவளோட பேரு வாலண்டியரா அங்க வரும். உடனே அவ சொல்றா, அம்மாமி இந்த மாதிரி அதை நீ பண்ண அவசியம் இல்ல, ஏன்னா வாலண்டியரா இருக்க போது இப்ப நான் தான். இதை கேட்கிற அம்மாமி ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது? ஆனா டீச்சர் இது படி பார்த்தா யாரு பேர் வருதோ அவங்க தானே வாலண்டியரு, அவங்களுக்கு தானே வேலையும் கிடைக்கும். அதுக்கு டீச்சரும் ஆமா சொல்ல, இருந்தாலும் அம்மாமி கேக்குறா, ஆனா நீ கொஞ்சம் நீ பண்ண வேலையும் பாரு. அப்புறம் அங்க பார்க்கும்போது எல்லாருமே ஒரு சைடா மூஞ்ச திருப்பிப்பாங்க. நான் நல்லா அந்த வைப்பை கெத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் அம்மாமிக்கு அங்க புரியுது. இதனால அம்மாமியும் மன்னிப்பு கேட்கிறா, யூமி என்ன மன்னிச்சிரு. ஆக்சுவலா நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என் கிட்ட இல்ல அவங்க கிட்ட. ஏன்னா மன்னிச்சிருங்க காய்ஸ், ஏன்னா நான் அப்படி கோவத்துல பேசிருக்க கூடாது. அங்க இதுக்கப்புறம் மஹியாரா கிட்டயும் அவ மன்னிப்பு கேட்கிறா, மன்னிச்சிரு மஹியாரா, ஏன்னா நான் உன்னையும் ஸ்பாட்ல போட்ட மாதிரி ஆயிடுச்சு இதுல. இல்ல நான் ஒன்னும் அதை பெருசா அந்த அளவுக்கு ஏத்துக்கல, அதனால நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம். சரி காய்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ வர ஃபெஸ்டிவலுக்கு நானு மஹியாரா நாங்க 2 பேரும் தான் அதுக்கு வாலண்டியரியா இருக்க போறோம். சோ நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க என்ன. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாராட்டுறான், உண்மையிலேயே நீ ஆசம் தெரியுமா, நீ இதுக்காக என்ன பாராட்டலாம் தெரியுமா, ஆனா இது உனக்கு ஓவரா இல்ல, ஆனா பாராட்டுற விஷயத்த தான் நீ பண்ணிருக்க, ஆனா உண்மையிலேயே இங்க ஆசம் நான் இல்ல, என்ன விடவும் இங்க ஆசம் அம்மாமி தான். ஏன்னா உன்னை பத்தி எல்லாருமே தப்பா பேசும்போது அவ யார பத்தியுமே கவலைப்படல, அவ டைரக்டா போயிட்டு கேட்டுட்டா அதை பத்தி. அப்படி அவ உனக்காக அங்க பேசும்போது உனக்கு கண்டிப்பா அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல. ஆனா நான் ஒன்னும் அப்படி பண்ணல, பாசிட்டிவான வைப்பை தான் அங்க ப்ரிஃபர் பண்ணேன். இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து ஒரு பொண்ணு அந்த ஃபெஸ்டிவலை பத்தி அங்க பேச ஆரம்பிப்பா. அங்க நம்ம ஹீரோக்கு புரியல, இந்த மாதிரி எதுக்காக இவ சோகமா இருக்கா. எனக்கு தெரிஞ்ச நான் தான் ஏதோ ஒரு விஷயத்த சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன், நான் தான் இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம யூமி கிட்ட அம்மாமி தேங்க்ஸ் சொல்றா, ரொம்ப நன்றிப்பா, ஏன்னா நீ என்ன தடுக்கலனா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும், நான் ஏதாச்சும் அவங்கள தப்பா இன்னமும் மோசமா பேசியிருப்பேன். நான் அப்பயே யோசிச்சேன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்னு. உண்மையிலேயே நம்ம எதுக்காக அந்த இடத்துல சண்டை போடணும், ஏன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ப்பா, அதனால ஒன்னாவே இந்த வேலையை செய்யலாம். உண்மையை சொன்னா அந்த இடத்துல நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நைட்டு மாதிரி. இதே மாதிரி இவங்க போறாங்க, போற வழியில யூமியா சொல்றான், இந்த விஷயத்த ரொம்ப வருஷம் கழிச்சு நீ சொல்ற தெரியுமா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம யூமி எல்லாருக்கிட்டையுமே சொல்றா, நம்ம எல்லாருமே என்ன பண்ண போறோம்னா டெக்கரேஷன், அதுக்கான வேலையை தான் பார்க்க போறோம். இதை கேட்டவுடனே ஒரு மாதிரி சலிப்பா அவங்க மூஞ்ச வச்சுப்பாங்க. எனக்கு புரியுது, ஏன்னா உங்களுக்கு மெய்டு கஃபே காஸ்பிளே இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும், ஆனா இந்த டெக்கரேஷன் ஒர்க்கை நீங்க நல்லா பண்ணா நம்ம அதையும் பண்ணலாம். இதை கேட்டவுடனே எல்லாருமே எக்ஸைட் ஆகுறாங்க. முக்கியமா நம்ம அம்மாமி மத்தவங்க, இவங்க தான் அதுக்கு உதவியா இருக்கணும். அங்க டைரக்ட் பண்ண போது நான் தான். சரி, இந்த மாதிரி டெக்கரேட்டிவா ஏதாச்சும் உங்ககிட்ட ஐடியா வந்திருக்கா? ஐடியா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே யாருமே அங்க வாயை திறக்கல, ஒரு மாதிரி கம்மன் தான் இருக்காங்க. மஹியாரா தான் அங்க ஐடியா கொடுக்குறான், அது என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லு மஹியாரா. இதுக்கப்புறம் அங்க தனியா இருக்கும் போது ஒரு கேனை வச்சு ஒரு ஐடியா சொல்லுவான், நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்டரை மேக் பண்ணலாம், அதுக்கப்புறம் கேனை வச்சு பெரிய அளவுல மேக் பண்ணலாம். வாவ், உண்மையிலேயே இந்த ஐடியா வேற லெவல்ல இருக்கு மஹியாரா. உண்மையை சொன்னா நான் இன்னைக்கு நொந்து போயிட்டேன்ப்பா, ஏதோ நல்ல வேலை உன் கூட ஒர்க் பண்ண. இதுவே நம்ம அம்மா மீல வேற யாரு கூடயாச்சும் நான் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா அவ்வளவுதான், அங்க நர்வஸ் ஆகி எனக்கு எப்படியெல்லாம் அங்க தோணி இருக்குமோ. அப்பனா உன்னோட லக்கி ஸ்டாரே நானு சொல்லு. ஆனா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் மையாரா, கொஞ்சம் இத பாரு. அன்னைக்கு நான் பேப்பர் எடுக்கும் போது நான் இதை தான் எடுத்தேன், பார்த்தா அதுல பேரே இல்ல. நம்ம யூமி வேணும்ட்டே அங்க போய் சொல்லிருக்கா. அங்க இதை பார்த்தோன்னே நம்மால ஆச்சரியமா வரான், என்னது எல்லாரையுமே நீ ஏமாத்திட்டியா? ஆனா இந்த விஷயம் ஒண்டி வெளியில வந்தா என்ன ஆகும் தெரியும்ல. அப்பனா மஹியாரா இந்த விஷயத்துக்காக நீ கோவமா இருக்கியா என்ன? இல்ல மத்தவங்க விருப்பப்பட்டு அந்த விஷயத்துக்காக நீ சீட் பண்ணா கண்டிப்பா அந்த மாதிரி ஆயிருக்கலாம், ஆனா இதுக்கு யாருமே விருப்பப்படல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் யூமி இதுக்கு நீ தான் வின்னரு எப்படின்னு ஆளுக்கு பேர் எழுதி கொடுக்குறான். நம்ம யூமிக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுக்கப்புறம் ஒன் பஞ்ச் மேனோட போஸ்டர் மாதிரி ஒரு விஷயத்த அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா என்ன ஒண்ணு, ஒரிஜினலா அப்படியே லே அவுட்டா காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அம்மாமி மத்தவங்க கிட்ட அங்க சொல்லிருக்கா, நீங்க எல்லாருமே ப்ளூ கேனை பெயிண்ட் பண்ணணும், நீங்க எல்லாருமே ரெட் இப்படின்னு அங்க ஆர்டர் கொடுக்குறான். இதுக்கப்புறம் அங்க யூமி என்ன ஒண்ணு அழுக்கா இருக்கு, ஒரு மாதிரி நல்ல
நல்லாவே இல்ல சிலது. அப்பனா நம்ம கிட்ட வேற வழி இல்ல. நம்ம எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அமாமி அந்த போஸ்டரை பாக்குறா. அது அந்த அளவுக்கு நல்லா இல்லையா? இதனால அவ வரைய ஆரம்பிக்கிறா. அவளோட டிராயிங் சும்மா பட்டைய கலப்புது. மஹிஹாரா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவறா. ஆமா அமாமி, உனக்கு டிராயிங்லாம் இந்த அளவுக்கு வருமா? நீ என்ன இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோவான இல்லஸ்ட்ரேட்டரா என்ன? அட அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. நான் ஹெல்ப் பண்ண நல்லா வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா இருக்கும்போது யூமிக்கு அங்க கஷ்டமா இருக்கு. அப்படியே அவ வரைஞ்ச டிராயிங்கையும் கசக்கி போட்டுறா. இதுக்கப்புறம் அவங்க டிராயிங் ரெடி ஆகுது. அது செம்மையா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம யூமிக்கு கஷ்டமா இருக்கும். இதுக்கப்புறம் அந்த டிராயிங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ காட்டுறா. அட இந்த டிராயிங் உண்மையிலேயே வேற லெவலுப்பா. ஆமா இல்லையா பின்ன, யூமிக்கு படிப்பை தாண்டி மத்த விஷயம்லாம் நல்லாவே வரும் இப்படின்னு அவங்க ஃபன் பண்றாங்க. அங்க மத்த பொண்ணுங்களும், அன்னைக்கு நீ பேசுனதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஏன்னா மத்தவங்க நம்ம மஹியாராவை ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க. ஈவன் நாங்களே அங்க ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஆமா இல்லையா பின்ன, மஹியாரா ரொம்ப நல்ல பையன். இப்பெல்லாம் ஆளு ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ண இருக்கான். இதுக்கப்புறம் அவ போயிடா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ வழியா ஒரு மெசேஜ் அவங்க வரும். ஃப்ரைடே வரது உனக்கு ப்ரெஷரா இருக்குன்னா நீ ரெஸ்ட் எடுக்கலாம் யூமி. இதனால யூமி மத்த பொண்ணுங்க கூட போயிருப்பான். நம்ம ஹீரோ அவனோட வேலையை ஃப்ரைடே பாக்குறான். ஆனா என்ன ஒண்ணு, ஒரு மாதிரி ஆளுக்கு கடுப்பா இருக்கும். ஆனா எப்பயுமே நம்ம யூமி நம்ம மைஹாரா 2 பேருமே ஜாலியா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இல்லையா, ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு அவனுக்கு. இதனால டைரக்டா யூமிக்கு அவன் கால் பண்றான். ஆமா என்ன விஷயம், என்ன ரொம்ப மிஸ் பண்ற போலியே. நான் எதுக்கு கால் பண்ணனா, இந்த மாதிரி நீ வெளியில இருக்கியா என்ன? அப்படி உனக்கு என் வீட்டுக்கு வரணும், கேம் விளாடணும், சாப்பிடணும், சில் பண்ணணும்னா தாராளமா இங்க நீ வரலாம் யூமி. அப்போ சார் என்ன மிஸ் பண்றீங்க அதானே? அப்படி இல்ல, இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி பாய். அட இரு இரு, அதுக்குள்ள போனை வச்சுடா. எப்படி எத்தது நீ தான் கஷ்டப்படுவ. இரு நான் வரேன். அங்க பேசும்போது அம்மாமி வரா. அம்மா என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அது ஒண்ணும் இல்ல அம்மாமி, இந்த மாதிரி வீட்டுல கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, அதனால நான் போறேன் அம்மாமி. எப்படி அவ போறா, அம்மாமியும் இந்த விஷயத்த பாத்துக்கினே இருக்கா தூரத்துல இருந்து. இதுக்கப்புறம் மஹியாராவை மீட் பண்ணும் சொல்லி நம்ம யூமி அங்க வரா. ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு சில் பண்ணலான்னு இவங்க போறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல, மஹியாராவோட வீட்டுக்கு கீழே தான் அம்மாமி வந்திருக்கா. இப்படியா அவங்க ஃபன் பண்ண இருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோவும் சொல்றான், உனக்கு தூங்கணும்னா நீங்க தூங்கலாம், பிரச்சனை இல்ல. என்ன சாருக்கு இப்பெல்லாம் ரொம்ப தைரியம் அதிகமாயிடுச்சு இல்ல, இந்த மாதிரி அன்னைக்கு நீ ரொம்ப நல்லா தூங்குனியா, அதனால கம்ஃபர்டபுளா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் அப்படி சொன்னேன். உங்க அம்மாவோட பர்மிஷன் இருக்கு. அப்படி நீ எசக்கு பொசக்கா ஏதாச்சும் பண்ண பார்த்தனா உன்னை வெளுத்து கட்டினோன்னு. அம்மாவை நான் என்ன பண்றது? அங்க யூமி நம்ம ஹீரோ மேல சாஞ்சுக்கின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலான்னு வருவா. ஆனா அதுக்குள்ள டோர் பெல் ரிங் ஆகுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம அம்மாமி தான். அம்மாமி நீயா, என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்ப லேட்டான டைம்ல வந்துட்டேன். யூமி எனக்கு தெரியும் நீ உள்ளதா இருக்க. அங்க யூமி வரா. நீ எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல, நீ இங்கதான் போறேன்னு. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல அப்படி இல்ல, உண்மையை சொன்னா நான் தான் அவகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இந்த விஷயத்த சீக்கிரட்டா வச்சுக்கோன்னு. ஆனா அவ சொல்றான், யூமி எதுக்காக நீ இப்படி பண்ண? ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம 2 பேரும் ரொம்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நான் பார்த்ததெல்லாம் வச்சு பார்த்தா இங்க நான் ஒண்டிதான் அப்படி பார்த்தனா, நீ என்ன ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கலையா? இல்ல அப்படி இல்ல. அப்புறம் ஏன் சொல்லு. இப்பதான் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. என்ன விஷயம் நம்மளுக்கு இப்பதாங்க தெரியுது. என்ன இருக்கும்னா, நம்ம யூமி அமாமி 2 பேருமே டாச்சிபானா அப்படின்னு ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல இருந்திருப்பாங்கல்ல. அங்க அமாமிக்கும் யூமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அதுல 2 பேருக்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பிளான்ஸ் நாளைக்கு இருக்காப்பா அப்படின்னு அவ கேட்டிருப்பா. ஆனா அவங்க 2 பேரும், ஆமாப்பா இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கு, அதனால வர முடியாது இப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம யூமியும் விட்டுறா, சரி ஏதோ பிளான் இருக்கு போல அப்படின்னு. அடுத்த நாள் தான் அவ இதையுமே ஒஞ்சி போற மாதிரி ஒரு விஷயம் ஏற்படும். சொந்த பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சா அந்த பொண்ணு அமாமி, அவ கூட இவங்க 2 பேருமே சுத்தணும்னு சொல்லிதான் நம்ம யூமிய கைட்டி விட்டாங்க. ஏன்னா கிளாஸ பொறுத்த வரைக்கும் அவ தான் ஒரு மாடல் மாதிரி ரொம்ப அழகான பொண்ணு. அவ கூட இருந்தா இவங்க மதிப்பு அதிகமா இருக்கும் சொல்லி அப்படி பண்ணிட்டாங்க. அப்போ ஆரம்பிச்ச விஷயம் தான் அது. இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப நல்லவங்களா இருந்தா இந்த மாதிரி தான் நம்ம மேலேயே அட்வான்டேஜ் எடுப்பாங்க இப்படின்னு எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறான். ஆனா அவ வெளியில சொல்ல, அது என்னோட ஓன் சீக்ரெட், அது நான் சொல்ல விரும்பல. இப்போ நான் போறேன், என்னை மன்னிச்சிரு அமாமி. அட யூமி வெயிட் பண்ணு. இல்ல என்ன தயவு செஞ்சு போக விடுறியா? யூமி அங்க ரொம்ப சோகமா போறா. அங்க அம்மாமி ரொம்ப கஷ்டப்படுறா. ஆமா யூமிக்கு என்ன ஆச்சு? இது வரைக்கும் யூமியை இப்படி பார்த்ததே இல்ல. நம்ம மஹியாரா ஏகப்பட்ட மெசேஜ் அங்க பண்றா. ஆனா பாக்குறா, ஆனா ரிப்ளை இல்ல. ஆமா அப்பனா இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு வரமாட்டலாம் என்ன? அங்க வரா, நார்மலா பேசுறா. ஆனா அந்த விஷயத்த பத்தி அவ பேசவே இல்ல. அங்க யூமி ஹீரோ கிட்ட பேசின விஷயத்த நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல அங்க சொல்றாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, என்கிட்ட பேச மாட்டா அப்படின்னு யோசிச்சேன். ஆனா மண்டே அவளாம் வந்தா பேசினா. ஃப்ரைடே பத்தி கேட்டா, அதை பத்தி பேச வேணா, அதை மறந்துரு
அப்படின்னு அவ சொல்லிட்டா. எனக்கும் அதை பத்தி கேட்கணும் அப்படின்னு தோணல. நான் ஆக்வர்டா இருக்கு அப்படி கேட்க. ஆமாமி நானும் கேட்டேன். ஆனா எந்த விதமான பதிலையும் அவ சொல்லல. இதே மாதிரி அவ ஒர்க் எல்லாம் பண்றா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. ஏன்னா ஆளுதான் இங்க சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு சொன்னா. ஆனா இப்போ அதுவே ஒரு வினையா அமையும் போது இப்போ ஆளால என்ன பண்ண முடியும்? இதனால டைரக்டா போயிட்டு யூமி நான் உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த பத்தி பேசணும். கொஞ்சம் சைடா வர முடியுமா? அங்க எல்லாருமே இந்த விஷயத்த பாக்குறாங்க. யூமியும் சொல்றா இல்ல எனக்கு வேலை இருக்கு. அதனால நான் வர முடியாது. இல்ல யூமி நீ போலாம். அதான் நாங்க 2 பேர் இருக்கோம்ல. அங்க யூமிக்கு வேற வழி இல்ல. இதனால அவ போறா. எதுக்காக இப்படி பண்ண? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறது ஒரு சீக்ரெட்டான விஷயம். இப்போ நீ பண்ண விஷயத்தினால மத்தவங்களுக்கும் இது தெரியும். ஆனா என் மேல தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன்னா நீ அதை ரீடே பண்ணலையே. ஆமா என் மேலயும் உங்க தப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதை பத்தி அங்க கேக்குறான். ஆனா அவ சொல்லல. சரி இந்த மாதிரி உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடு. அங்க இதுக்கப்புறம் வேலை செய்யும் போது இப்பதான் அவ கேக்குறா. ஆமா நீ அந்த விஷயத்த பத்தியே கேக்குற. அன்னைக்கு ஃப்ரைடே ஏற்பட்ட அந்த விஷயம். ஆமா அதேதான். உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்ல விட்டு. எப்போ கரெக்டான டைம் வருமோ அப்பயே நீ சொல்லு. அப்படி நீ சொன்னா அந்த மாதிரி ஒரு டைமே வரலனா நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். மஹியாரா எதுக்காக நீ இந்த அளவுக்கு ரொம்ப கைண்டா இருக்க? நீ கைண்டாவும் சாஃப்டாவும் இருக்கனால மத்தவங்க எல்லாருமே உன் மேல அட்வான்டேஜ் எடுக்க பாப்பாங்க. உனக்கு ஏன் புரிய மாது? எனக்கு ஏற்பட்ட மாதிரி உனக்கும் ஏற்படும். மஹியாரா நான் கண்டிப்பா டைம் வரும்போது உன்கிட்டயும் அம்மாமி கிட்டயும் நான் அதை சொல்றேன். இந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவல் அது முடியட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. கண்டிப்பா. இதுக்கப்புறம் உங்க ஸ்கூல் ஃபெஸ்டிவலும் ஆரம்பிக்குது. மெய்டு கஃபே அந்த போஸ்டர் எல்லாமே அங்க ரெடி ஆயிருக்கு. அந்த போஸ்டர் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இதே மாதிரி அந்த விஷயமும் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த விஷயத்த அவ சொல்லணும். அங்க நம்ம ஹீரோவும் சொல்றான் உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடு பரவாயில்ல. யூமி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? நம்ம இங்க கை புச்சிக்கலாமா? அது என்னன்னா இங்க கோல்டா இருக்கு. அதான் எனக்கு புரியுது. என்ன சீர பண்ணு நீ பாக்குற அதானே? உண்மையிலேயே உன் கை வாமா இருக்கு மையாரா. அங்க இப்படி இவங்க இருக்கும் போது அமாமி அந்த இடத்துக்கு வரா. அமாமியும் என்னை மன்னிச்சிடு நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரையும் உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் மையாரா. ஏன்னா இவங்க 2 பேருமே எனக்கும் யூமிக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அங்க யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி கைட்டி விட்டாங்களா ஒரு 2 பேரு அவங்கதான். நீ வேணா அப்படி சொல்லலாம். ஆனா என்ன அவங்க ஃப்ரெண்டா அப்படி பார்க்கல. அதானே மைஹாரா அமாமி அந்த விஷயத்த சொல்றதுக்கான சரியான டைம் இதுதான் நினைக்கிறேன். இப்படின்னு அந்த விஷயத்த சொல்ல போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கொஞ்சம் கொஞ்சமா காதலாமாது. ஆனா என்ன ஒண்ணு அது நிலைக்குமா அப்படின்னு ஒண்ணுதான் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அதுக்கிடையில தான் ஏகப்பட்ட தடைகள் வந்துகினே இருக்கும்ல. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நீங்க பார்க்க தயாரா? நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.